குழந்தைங்க மஞ்சூரியன் கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. மைதால பண்ணது ஹெல்த்தி இல்லைன்னு சொன்னாலும் கேட்கவும் இல்ல. நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எப்படி நம்ம மஞ்சூரியன் பண்ண முடியும்? அப்படின்றப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்படி மேக் பண்ணது தான் இந்த ரவா மஞ்சூரியன். இது ரொம்ப ஹெல்தி, டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹெல்தியானது ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில போட்டு வதக்கிட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு க்ரீன் சில்லி சாஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் ரவா பால்ஸ் இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி ஷேப்பில் போடுறேன். இந்த பால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்பஞ்சியாக ஈஸியாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் பாருங்கள். நம்ம 1க்கு 2 டம்ளர் ரவா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் 1க்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு இதை போட்டு நல்லா கொதி வரணும். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு தாங்க நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 1 டம்ளர் ரவை விடுறோமோ அது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இதில் நல்லா கொதிக்க விடவும் அது நல்லா கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம இது பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு 1/4 கப்பும் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ரொம்பவே எம்மியாக, டேஸ்டியாக, டெலிஷியஸாக இருந்தது. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தோஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. மஞ்சூரியன் கேட்டு உங்கள் குழந்தைங்க இனிமேல் அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரவா மஞ்சூரியன் செஞ்சு கொடுங்க. 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஆகிடும். இந்த மாதிரி உருட்டுறப்ப உங்கள் குழந்தைங்கள கூட ஹெல்ப் கேட்டுக்கோங்க. அப்போ தான் மஞ்சூரியன் செஞ்சு தருவேன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களும் செஞ்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கோசரம் உருட்டி கொடுத்துருவாங்க. அது ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா நம்ம உருட்டி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். நான் இது கொரியன் ஸ்டைலில், இந்த மாதிரி சைனீஸ் ஸ்டைலில் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சில்லி சாஸ் போட்டு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இது வெஞ்சூரியன் மசாலா மிக்ஸ் பவுடரையும் போட்டு இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடியே இந்த மசாலா பவுடரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக வெறுமா பெரட்டி விட்டால் போதும். நான் க்ரீன் கேப்சிகம், கேரட் இதெல்லாம் இருந்து போட்டால் இன்னமும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அது அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு, அதனால நான் போடலைங்க. இது வெறுமா போட்டு கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் இதில் தண்ணி விட்டால் குழஞ்சி போயிடும். இந்த பால்ஸ் எல்லாம் ரவை அந்த மாதிரி உருகிடும், மெல்ட் ஆகிடும். நல்லா இருக்காதனால கொஞ்சமாக நான் எண்ணெயை விட்டு ஒரு திருப்பி விட்டுறேன். நான் வேணும்னா திருப்பி கொஞ்சம் சோயா சாஸ் மேலே அப்படி கலருக்கு பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக எம்மியாக டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் இது சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணணுன்னா நீங்கள் சாம்பார் மசாலா போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இதில் நீங்கள் சாம்பார் மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். இந்த சோயா சாஸ், சில்லி சாஸை விட்டுட்டு நீங்கள் வெறுமா காரப்பொடி போட்டு சாம்பார் மசாலா போட்டு ஆட் பண்ணியும் அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.